بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا لِيُثْبِتُوكَ أَوْ يَقْتُلُوكَ أَوْ يُخْرِجُوكَ وَيَمْكُرُونَ وَيَمْكُرُ اللَّهُ وَاللَّهُ خَيْرُ الْمَاكِرِينَ. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: لا تظهر الشماتة لأخيك فيرحمه الله ويبتليه، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம் நண்பர்களையும் எதிரிகளையும் உள்ளடக்கியது. நண்பர்கள் எப்படி இருக்கின்றார்களோ அதே போன்று எதிரிகளும் இருப்பார்கள். நண்பர்கள் எதிரிகள் யார் என்பதை விளங்குவதில் முடிவு செய்து வேண்டுமானால் பிரச்சனைகள் இருக்கலாம். உண்மையிலேயே சிலரை நண்பர்களாக எடுத்துக் கொள்வோம், அவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள். சிலரை நண்பர் என கருதுவோம், அவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். சிலவரை எதிரி என கருதுவோம், அவர்கள் உண்மையிலேயே எதிரிகளாக இருப்பார்கள். சிலர் எதிரி என கருதுவோம், உண்மையில் அவர்கள் எதிரிகள் அல்ல. இது வேறு விஷயம். ஆனாலும் புறப்பார்வையில் நட்பு என்பதும் அல்லது விரோதம், பகைமை என்பதும் இருக்கலாம். ஆனால் ஒன்றை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனிதனுடைய இயல்பு எத்தகையது என்று சொன்னால், தங்களுக்கு எதிரானவர்கள் எதிரிகளை அவர்கள் இருப்பதுவே தங்களுக்கு பிரச்சனை என்று கருதக்கூடிய ஒரு காலம். ஆதலால் தான் நிறைய கொலைகள் நடைபெறுகின்றன. மனிதன் எளிதில் என்ன நினைக்கிறான், இவனை தீர்த்துவிட்டால் நமது பிரச்சனை சரியாகிவிடும் என்ற ஒரு சாதாரணமான எண்ணம் ஏற்படுகிறது. அது வியாபாரமாக இருக்கட்டும், வேறு எந்த வகையில் அரசியலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். அரசியலில் கூட சிலரை தீர்த்து கட்டினால் நாம் ஜெயிக்க முடியும் என்று கருதினால் அந்த தீர்த்து கட்டுவதை ஒரு பெரிய பிரச்சனையாக கருதாத ஒரு காலம். போட்டியான வியாபாரியை அவனை காலி செய்து விட்டால் நாம் வியாபாரத்தில் மேலே வந்து விடலாம் என்று எண்ணுகின்ற நிலை. இப்படி மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பகைமையின் காரணமாக அல்லது பகைமை என்று அவன் எடுக்கின்ற முடிவின் காரணமாக அதிலிருந்து தன்னை வெளியே வருவதற்கு எளிதான வழி என்பது எதிரிகளை இல்லாமல் ஆக்கி விடுவது, தீர்த்து கட்டி விடுவது என்ற ஒரு அப்பட்டமான சிந்தனை சாதாரண நிலையிலிருந்து உலக அளவில் வரைக்கும் செல்கிறது. கடந்த ஒரு 4-5 தினங்களுக்கு முன்பாக, அநேகமாக 20ஆம் தேதி, ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்து விடுகிறார் என்ற செய்தி இந்த உலகத்திற்கு அதிர்ச்சியை தருகிறது. உலக அரசியலில் இன்றைய உலக அரசியல் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை தாண்டி செல்லும் போக்கில் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கும் பொழுது இப்ராஹிம் ரைசியுடைய இழப்பு எல்லோருக்குமே ஒரு கவலையை கொடுத்தார். சமீப காலமாக அவர் தன்னுடைய அபாரமான நடவடிக்கைகளால் உலகின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்தார் என்பது வேறு. இஸ்ரேலை எதிர்த்து ஹமாஸ் நடத்தி வரும் போராட்டங்களுக்கு ஈரான் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்ததோடு மட்டுமின்றி இஸ்ரேலையும் அதற்கு ஆதரவு தெரிவித்து வரும் அமெரிக்கா போன்ற நாடுகளையும் பகிரங்கமாக விமர்சித்து வந்தது.
இது போன்ற காரணங்களால் இப்பொழுதும் இதற்கு முன்பும் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஈரானுக்கு பல்வேறு பொருளாதார தடைகளை ஏற்படுத்தின. அதனால் ஒரு பல்வேறு சிரமங்களை ஈரான் சந்திக்கவும் செய்து தாங்கள் சொல்படி கேட்கவில்லை என்ற ஒற்றை காரணத்திற்காக ஒரு பெரிய அளவில் பொருளாதார தடையை ஏற்படுத்தி ஈரானை தனிமைப்படுத்தும், உலக நாடுகளிலிருந்து தனிமைப்படுத்தும் மிகப்பெரிய முயற்சியை குறிப்பிட்ட நாடுகள் செய்து வந்தன. இத்தனை தடைகளுக்கு அப்பாலும் ஈரான், இந்தியா, சைனா, ரஷ்யா, இலங்கை, அஜர்பைசான் போன்ற நாடுகளோடு நட்புறவை ஏற்படுத்தி தனக்கு ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியை, அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து வந்தது என்பது உலகம் கண்ட உண்மை. உலகின் பிரபலமான இஸ்லாமிய நாடுகள் கூட அமெரிக்கா போன்ற நாடுகளை அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விதித்து வரவேற்கின்ற சூழலில் இருக்கின்ற காலத்தில் அமெரிக்கா விதிக்கும் பல்வேறு தடைகளுக்கு கீழ் இருந்தாலும் தனது கடுமையான தொடர்ச்சியான முயற்சியால் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்று வந்தது. ஈரானுடைய அபாரமான வளர்ச்சியும் அதன் உறுதியான அரசியல் நிலைப்பாடும் கொள்கை ரீதியாக ஈரானுக்கு முரண்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு முஸ்லிம் நாடுகள் கூட ஈரான் சார்பானதாக மாற்றியிருந்தது. சில மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேல் டமாஸ்கஸில் உள்ள ஈரானின் தூதரகத்தை தாக்கி அழித்த பொழுது இதற்கு கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் என்று வெளிப்படையாக அறிவித்தது மட்டுமின்றி இதற்கு நேரடியாக இஸ்ரேலை ஈரான் தாக்கியது. அதன் பிறகு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நிலவிய போதும் கூட ஈரானின் அதிபர் இப்ராஹிம் ரைசி பாகிஸ்தான், இலங்கை போன்ற பல்வேறு அண்டை நாடுகளுக்கு சென்று தொடர்ச்சியாக பயணம் செய்து ஈரானின் சார்பாக நடைபெறும் பல்வேறு பணிகளில் தனது அடையாளத்தை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே வந்தார். இஸ்ரேலுடனான ஒரு யுத்தத்தை எதிர்பார்த்திருந்த நிலையிலும் ரைசி மேற்கொண்ட இப்பயணங்கள் உலக அளவில் அவரை ஒரு கவனிக்கத்தக்க தலைவராக மாற்றியிருந்தது. இந்த நிலையில்தான் கடந்த 20ஆம் தேதி ஈரானின் அதிபர் இப்ராஹிம் ரைசி பலியாக இருக்கிறார் ஹெலிகாப்டர் விபத்தில். அவரது ஹெலிகாப்டர் விபத்தில் பனிமூட்டத்தின் காரணமாக விபத்தில் சிக்கியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் அவரது பாதுகாப்புக்கு சென்ற வேறு 2 ஹெலிகாப்டர்கள் பத்திரமாக வந்து தரையிறங்கிவிட்டன என்பதும் உண்மை. எனவே பனிமூட்டத்தின் காரணமாக விபத்து ஏற்பட்டது என்று கூறப்பட்டாலும் பல்வேறு எதிரி நாடுகளுடைய சதி இதில் இருக்கலாம் என்ற சந்தேகமும் ஏற்படுகிறது. பரவலாக தங்களுக்கு எதிரான ஒரு பகிரங்கமான சக்தியாக ஈரான் உருவாகுவதையும் அதற்கு காரணமாக இருக்கின்ற இவரையும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்பதன் காரணமாக இது ஒரு சதி செயலாக கூட இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாலும் சரி, ஒருவேளை அப்படி சதி செயலாக இருக்குமானால், ஏனால் இன்று சதிகளிலேயே உழல்கின்ற காலமாக இருக்கிறது. ஒருபுறம் மக்கள் வாக்களிங்கள் என்று சொல்வார்கள், இன்னொரு புறம் பூத்தை கேப்சர் செய்வார்கள் அல்லது மிஷனை கேப்சர் செய்வார்கள், தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவார்கள், அதனுடைய பொறுப்பாளர்களை தங்களது அடிமைகளாக நீக்கிக் கொள்வார்கள். இப்படி இந்த உலகம் சதி செயல்களையே தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பதால் எல்லாவற்றுமே ஏன் சாத்தியமில்லை, இப்படி நடந்திருக்கும் என்ற எண்ணம் ஏற்பதற்கான சூழல் உருவாகிறது. எப்படி இருந்தாலும் சரி, பொதுவாக எத்தகைய தீய சதிகாரர்களாக இருந்தாலும் 2 விஷயங்களை அவர்கள் அந்த வாழ்வியல் தத்துவங்களை புரிந்து கொண்டே ஆக வேண்டும். அது தார்மீக கடமை. சதித்திட்டங்கள் தீட்டுகின்ற ஒவ்வொருவருக்கும் அது மிகப்பெரிய எச்சரிக்கைகளை தரும். ஒன்று, சதி செயல்களால் ஒருபோதும் எதையும் சாதித்தபடி முடியாது. 2, சதி செயல்கள் தங்களுக்கே ஆபத்தை ஏற்படுத்தும். யார் செய்கிறார்களோ அவர்களுக்கே அது வினையாக முடியும். இந்த 2 விஷயங்களை கவனத்தில் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்தால் சதி செயல்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணுபவர்கள் கண்டிப்பாக அதிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்ள முடியும். குர்ஆன் கூறுகின்ற கருத்து இது. வகத் மக்கரு மக்ரஹும் வஇன்தல்லாஹி மக்ருஹும் வஇன் கான மக்ருஹும் லிதஸூல மின்ஹுல் ஜிபால். குர்ஆன் ஒரு இடத்தில் சொல்லும், அவர்கள் சதி செய்கிறார்கள், அவர்களின் சதி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது ரப்புக்கு தெரியாமல் இல்லை.
இவர்களின் சதி மலைகளையே புரட்டி போடுகின்ற அளவிற்கு இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய சதி ரப்பிடத்தில் இருக்கிறது, அல்லாஹ் அதை அறிந்தே வைத்திருக்கிறான் என்ற வசனம் சதி எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் அது பற்றிய ரகசியங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடம் இல்லாமல் இல்லை என்றும், அல்லாஹ் முறியடிக்க நினைத்தால் அதை மிக சாதாரணமாக முறியடித்து விடுவான் என்பதும் இந்த வசனத்தின் கருத்தாகும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் நினைக்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது தந்தைக்கு இருக்கக்கூடிய பெரிய பாசத்தால், அளவிறந்த பாசத்தால் நம் மீது இருக்கக்கூடிய பாசம் குறைந்திருக்கிறது, எனவே என்ன செய்வது, அவரை தீர்த்து கட்டி விடுவது. யூசுப் இல்லையானால் நம் மீது அந்த பாசம் நம் மீது அதிகரித்து விடும் என்று அவர்கள் கருதி சரி செய்து கிணற்றில் வீசினார்கள். இதன் மூலம் அவர்கள் தங்களது தந்தையிடம் நெருங்கிவிட முடியும் என்று நினைத்தார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பாசம் ஒருபோதும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்தில் இருந்து அகலவில்லை. அந்த நினைப்பில் அவர்கள் அழுது அழுது கண் பார்வையே போய்விட்டது என சொல்லப்படுகிறது. உலகில் அதிகமாக அழுத மனிதர்களில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒருவர் என்று வரலாறு சொல்லும். சகோதரர்களின் அந்த சதி செயல் அவர்களது தேவையை நிறைவேற்றி வைக்கவில்லை. அவர்கள் நினைத்தது இதன் மூலம் தாங்கள் தன் தந்தையிடத்தில் நெருங்கி விடலாம் என்று கருதினார்கள். அது நிகழ்ந்ததா என்று கேட்டால் அறவே நிகழவே இல்லை. அதுதான் உண்மை. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அல்லாஹ் சொல்றான், அவர்களின் சூழ்ச்சி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, அது எவ்வளவு பெரிய சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி என்று அல்லாஹ் கூறுவதற்கேற்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றில் போடுகிறார்கள். ஒரு கிணற்றில் போட்டால் அந்த கிணற்றின் கீழ்ப்பகுதிக்கு வருவதற்கு எவ்வளவு நேரங்கள் ஆகிவிடும். ஒரு சில வினாடிகளில் அந்த கீழ்நிலையை அடையத்தானே போகிறது அந்த உடல். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணற்றிற்குள் தன் சகோதரர்களால் வீசப்பட்ட பொழுது அவர்களது உடல் கிணற்றின் தண்ணீரை தொடுவதற்குள் அரிசிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அல்லாஹ் காப்பாற்றினான் என்பது வரலாறு. உள்ள போட்டான் கிணத்துக்குள்ள, அந்த உடல் கிணற்றின் அடிப்பகுதியை வந்து தொடுவதற்கு முன்பாக அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி தன் பிரியத்திற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான் என்பதுதான் வரலாறு. அல்லாஹ் நாடினால் எவர்களுடைய எவ்வளவு பெரிய சதி செயலாக இருந்தாலும் சரி, அதை முறியடிக்கும் பேராற்றல் ரப்புக்கு உண்டு என்று அர்த்தமாகும். மோமின்களே, அல்லாஹ் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் அந்த மக்களும் எண்ணற்ற சதிகளை மேற்கொண்டார்கள். அல்லாஹ்வே சொல்வான், வமா குன்த லதைஹிம் இத் அஜ்மஉ அம்ரஹும் வஹும் யம்குரூன். யா ரசூலல்லாஹ், அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்கள் விஷயத்தில் ஒரு சூழ்ச்சியை மேற்கொண்ட பொழுது நீங்கள் அப்பொழுது இல்லை, ஆனால் நமக்கு அது தெரியாமல் இல்லை, நாம் அறிந்தே வைத்திருந்தோம் என்று அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவின் எதிரிகள் கொன்றுவிட வேண்டும் என்று சதி செய்கிறார்கள். ஆனால் அந்த கொலை பழியிலிருந்து தப்பிப்பதற்காக பல விதத்தில் யோசித்தார்கள், சிந்தித்தார்கள். பல்வேறு ஆலோசனைகள் அங்கு பெறப்பட்டன. எதிரிகளுடைய அந்த சபையில் இப்படி ஒருவர் ஆலோசனை கூறினார், அந்த முகமது அவர்களை இறுக்கமாக கட்டி ஒரு ஒட்டகையில் ஏற்றி விடுங்கள், ஏற்றி அந்த ஒட்டகையை விரட்டுங்கள், அது அவரை எங்காவது கொண்டு போய் விட்டுவிடட்டும், உங்கள் மீது பழி வராமல் போகும். ஆள் எங்கேயாவது அது கொண்டு போய் போட்டுரும், மொத்தத்தில் நமக்கு பிரச்சனை குறைஞ்சிருமா இல்லையா, அதனால அப்படி செஞ்சுக்கலாம்னு சொன்னான். ஏன்னா உங்களுக்கு கொலை செய்வதற்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம், கொலைக்கு பகரமாக அந்த குடும்பம் நம்மை கொலை செய்ய விட மாட்டாங்க, அந்த அச்சம். அபூஜஹல் போன்றவர்கள் இப்படி ஆலோசனை சொன்னாரு. அபூஜஹல் சொன்ன ஆலோசனை என்ன, அன்தாஹுது மின் குல்லி பத்னி மின் குரைஷின் ஷாபன் நசீபன் வஸீதன் ஃபதீன். நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஒரு வாலிபரை தேர்ந்தெடுப்போம், ஒவ்வொரு வாலிபரிடத்திலும் நாம் ஆயுதத்தை கொடுப்போம், அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் அந்த ஆயுதத்தால் வாளால் முகமது அவர்களை கொல்லட்டும். யாருடைய வாளினால் அவர் கொல்லப்பட்டார் என்று தெரியக்கூடாது, ஒரே நேரத்தில் எல்லோரும் வெட்ட வேண்டும் வாளினால். அப்ப என்ன ஆகும், யாராவது ஒருவர் இவர் வெட்டினார் என்று சொன்னால் அவருக்கு மரண தண்டனை என்று வந்துவிடும். பல பேர் சேர்ந்து ஒரு நபரை வெட்டினார்கள் என்று சொன்னால் எல்லோருக்கும் மரண, ஒரு உயிருக்கு பகரமாக 10 உயிர்களை 20-30 உயிர்களை எடுக்க முடியாது, அவங்களுடைய கருத்து வழங்குறாங்க. அதனால அப்படி முடிவெடுக்க முடியாது. அதனால என்ன செய்யறது எல்லாம், இந்த கொலை பகரத்திலிருந்து பழிவாங்குவதிலிருந்து
தப்பித்துக் கொள்ளலாம் என்பது அபூஜஹலின் ஆலோசனை. எனவே சொல்றாரு, ஒரு பெரும் வாலிபர், ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஒரு வாலிபரை தேர்ந்தெடுப்போம், ஒவ்வொருத்த கையிலையும் நாம் வாளை கொடுப்போம், எல்லோரும் ஒரே நேரத்தில் அந்த முகமது அவர்களை வெட்டட்டும். கடைசியில யாருடைய வாள் வெட்டியதால் அவர் இறந்தார் என்று தெரியாது, எல்லோரும் வெட்டினார்கள் என்று சொன்னார், எல்லோருக்கும் மரண தண்டனை கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படட்டும். இப்படி அவர் ஒரு கருத்தை சொன்னார். குர்ஆன் அதை இப்படி சொல்லுகிறது. அல்லாஹ் இவருடைய சதியை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا لِيُثْبِتُوكَ أَوْ يَقْتُلُوكَ أَوْ يُخْرِجُوكَ وَيَمْكُرُونَ يَمْكُرُ اللَّهُ وَاللَّهُ خَيْرُ الْمَاكِرِينَ. وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا لِيُثْبِتُوكَ. யா ரசூலல்லாஹ், ஈமான் இல்லாத இந்த இறை மறுப்பாளர்கள், உங்கள் விஷயத்தில் அவர்கள் செய்த சூழ்ச்சியை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். லியுஸ்பிதுக், உங்களை கட்டி போட்டு விட வேண்டும். அவ் யக்துலூக், அல்லது உங்களை கொலை செய்து விட வேண்டும். அவ் யுஹ்ரிஜூக், உங்களை வேறு இடத்திற்கு துரத்தி விட வேண்டும் என்று தங்களுக்கிடையே ஆலோசனை செய்கிறார்கள். மொத்தத்தில் வயம் குருன், பல்வேறு சூழ்ச்சிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். வயம் குருல்லா, அல்லாஹே நானும் அவ்வாறு செய்தேன். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், எனக்கு முன்னால் அவர்கள் எம்மாத்திரம் என்று அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபாலுடைய 30வது வசனத்தை இறக்கி வைத்தான். முஃமின்களே, இறைமறுப்பாளர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி போட்டு கொலை செய்து விடுவது அல்லது எங்காவது தூரத்தில் கொண்டு போய் வீசி விடுவது என்ற சதி செயலை செய்த போது அல்லாஹ் அவர்களுக்கு மேலாக தான் செய்ததாக குறிப்பிடுகிறான். அதில் என்ன? ஒன்று, இவர்கள் அவ்வளவு பெரிய திட்டத்தை தீட்டினாலும் இந்த திட்டத்திலிருந்தெல்லாம் நான் என் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்தேன் என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு பகரமாக யார் அங்கு படுக்க வைக்கப்பட்டார்களோ அந்த நபரையும் சேர்த்தே பாதுகாத்தேன் என்பது கருத்தாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய படுக்கையில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வைக்கிறார்கள். வரலாறு பிரபலியமானது, எல்லோருக்கும் தெரியும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு படுக்க வைத்துவிட்டு இறைவனுடைய நாட்டத்தை, இறைவனுடைய நடவடிக்கைகளை முழுமையாக தெரிந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அலி ஐயனாம ஃபீ மதஜாஹி, நீங்கள் தான் என் விருப்பில் என்னுடைய படுக்கையில் படுக்க வேண்டும். இத்தஷைஹ பி புர்ததி, என்னுடைய இந்த போர்வையை நீங்கள் போர்த்திக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு லன் யுஹ்லஸ இலைக மின்ஹும் அம்ருன் தக்ரஹுஹு, நீங்கள் வெறுக்கின்ற எந்த காரியமும் நடக்காது என்றும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் விரும்பாத எதுவும் நடக்காது, பயப்படாதீர்கள் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வரலாறு என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில இரவு முழுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, உள்ள போறது நாகரிகம் இல்லை என்று அந்த மக்கள் காலங்காலமாக பின்பற்றுகின்ற ஒரு நிலை. கடைசியில தெரியவே இல்லை. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன் என்ற வசனத்தை ஓதி ஒரு சிறு பிடி மண்ணை எடுத்து வெளியே வீசுகிறார்கள். எல்லோருக்கும் பார்வை இழக்கின்றார்கள். யாருக்கும் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்விட்டார்கள். விடுவதற்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்த கூட்டம் விடிந்தவுடன் உள்ளே சென்று இப்படி விரிந்து விட்டதை நாம் செல்லலாம் என்று உள்ளே செல்கிறது. அங்கே ஒருவர் படுத்திருக்கிறார். போர்வையை விளக்குகிறார்கள். கோபம் வருகிறது. யாரு? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு படுத்திருக்கிறார்கள். அலி, என்ன நீங்கள் எங்கு படுத்திருக்கின்றீர்கள்? எங்கே உன் நண்பர் என கேட்கின்றார். எவ்வளவு கோபம் இருந்திருக்கும் அந்த நேரத்தில். இருக்கிற ஆளை காணா, தேடலை காணும் சொன்னா நம்மளை ஏமாத்தி இருக்கிறாங்க. அந்த இடத்துல இன்னொருத்தர் படுத்திருந்தா அந்த நபர் மீது இருக்கக்கூடிய கோபத்தை விட இவர் மீது அதிக கோபம் ஏற்பட்டு முதல்ல முடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆளை காலி பண்ணு, இவனை காலி பண்ண, அப்புறம் அடுத்ததை பார்க்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அப்படி நடக்கல. சொல்லப்படுகிறது, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மிரட்ட கூட இல்லை, கொலை செய்யலைங்கிறது மட்டுமல்ல, மிரட்ட கூட இல்லை, மிரட்ட முடியாத ஒரு நிலை. கேட்டாங்க, உன் நண்பர் எங்கே அப்படின்னு கேட்டான். எனக்கு என்ன தெரியும், நீங்க தானே வீட்டுக்கு வெளியில இருந்தீங்கன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வெளியில இருந்த நீங்கள் அல்லவா சொல்ல வேண்டும், என்னிடத்துல கேட்கிறீங்க. இந்த பதில் எல்லாம் அவர்களுக்கு கோபத்தை தரக்கூடிய பதிலாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஒண்ணு செய்ய முடியவில்ல. கையெறு நிலையில் அவர்கள் திரும்பினார்கள். ஆனால் பின்னொரு காலத்தில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்ற பொழுது சொல்வார்கள், எல்லோரும் அந்த படுக்கையில நான் எப்படி படுத்தேன்னு சொல்லி நீங்க ஆச்சரியமா பாக்குறீங்க, ஆனா என் வாழ்நாளில் நிம்மதியாக தூங்கிய இரவுகளில் அதுவும் ஒன்று அப்படின்னு சொன்னான். எனக்கு அதுல பிரச்சனையே இல்லை.
அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் விரும்பாத எதுவும் நடக்காது என்று சொன்னதும், என்னிடத்தில் சில அமானித பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு இவைகளெல்லாம் நீங்கள் நிறைவேற்றிவிட்டு மதீனாவிற்கு மாறுங்கள் என்று சொல்வதும், ஒவ்வொரு நாளும் இரவில் படுக்க செல்கின்ற நான் எழுவேனா என்ற சிந்தனையோடு தான் படுக்க செல்வேன். ஆனால் அன்றோ கண்டிப்பாக எழுவேன் என்ற நம்பிக்கையோடு படுக்க சென்றேன். ஏனெனில் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ விரும்பாதது எதுவும் நடக்காது என்று சொன்னது மட்டுமல்ல, சில அமானிதங்களை ஒப்படைத்து விட்டு வாருங்கள் என்று சொல்வது, இந்த இரவில் எனக்கு மரணம் இல்லை என்பது எனக்கு உறுதியாக தெரிந்தது. எனவே நான் நிம்மதியாக தூங்கினேன் என்று ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். முஃமின்களே, எதுக்கு இதை சொல்லுவார்? அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இவர்கள் என்ன சூழ்ச்சி செய்தாலும் சரி, ரப்பு நாடினால் அல்லாஹ்வுடைய உதவி தாராளமாக கிடைக்கும். எவராலும் எதுவும் செய்ய முடியாது. சில சமயத்தில், சில சமயங்களால், சில நேரங்களில் சதியாரனுடைய சில செயல்களால் ஆரம்ப கட்ட வெற்றியை பெற முடியும். ஒருவரை மௌத்தாக்குறது, மௌத்தாயிருப்பார், அது உண்மைதான், நடந்திருக்கும். ஆரம்ப கட்டத்தில் சில வெற்றிகளை பெற முடியும். ஆனால் அதே சமயத்தில் அது அவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான வெற்றியை, ஒரு நிரந்தரமான தீர்வை தருமா என்று கேட்டால் ஒருபோதும் தராது என்பதை நாம் புரியலாம். பத்ர் யுத்தத்தில் தோற்று போகிறார்கள். தோற்று போனவர்களுக்கு கடுமையான கோபம் வருகிறது. இந்த தோல்விக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று ஹஸரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆற்றல் மிக்க வீரர், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த வீரர். கடுமையாக போராடினார்கள். எதிரிகளில் பலரை வெட்டி வீழ்த்தினார்கள். அவர்களால் வெட்டி வீழ்த்தப்பட்ட அந்த குடும்பம் கடுமையான பொறாமை கொண்டது. நம்முடைய தோல்விக்கு, நம் மக்களுடைய வீழ்ச்சிக்கு, நம் மக்களின் கொலைக்கு முக்கிய காரணம் ஹம்ஸா தான். இந்த ஹம்ஸாவை கண்டிப்பாக முடித்து விட வேண்டும் என்று அவர்கள் கருதினார்கள். அதுவே திட்டமாக, அதுவே சிந்தனையாக இருந்தார்கள். அடுத்து வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது ஹம்ஸாவை கொலை செய்தே தீர வேண்டும் என்ற முடிவில் இருந்தார்கள். இதற்காகவே வஹ்ஷி என்பவரை அழைத்து அவருக்கு பெரிய அளவில் பயிற்சியும் கொடுத்தார்கள். அவர் பெரிய அளவில் பயிற்சி எடுக்கிறார். துல்லியமாக ஈட்டி வீசி பழகிய பயிற்சி எடுக்கிறார். உஹது யுத்தம் வருகிறது. திட்டமிட்ட பிரகாரம் அந்த சதி செயல் நிறைவேறுகிறது. சுருக்கமாக சொல்கிறேன், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அந்த வஹ்ஷியினால் கொல்லப்படுகிறார்கள். அது உண்மை. வஹ்ஷியினால் கொல்லப்பட்டாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள். அது உண்மைதான். ஆனால் ஒரு தளபதியை கொன்றதன் மூலம் இஸ்லாமிய புரட்சியை எதிரிகளால் வீழ்த்து விட முடியும் என்று கருதினார்கள். ஆனால் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதானார்கள், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இஸ்லாமிய புரட்சியை எதிரிகளால் வீழ்த்த முடியவில்லை என்பதுதான் வரலாறு. மாறாக புரட்சி வளர்ந்து கொண்டே வந்தது, இஸ்லாம் வளர்ந்து கொண்டே வந்தது, கொலைகாரர்களையும் ஆட்கொண்டது. கொலை செய்தவர், கொலைக்கு காரணமாக இருந்தவர்களையும் தீனுல் இஸ்லாம் உள்வாங்கிக் கொண்டது. அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த கொலைக்காக அவர்கள் கவலைப்பட்டார்கள், அழுதார்கள், பெரும் பெரும் கவலைகளை தாங்கினார்கள் என்பதெல்லாம் வரலாறு. எனவேதான் சொல்லப்படுகிறது, சதியாளர்கள் முதலில் தங்களுடைய சதி செயல்களின் மூலமாக தங்களுடைய இலக்கை வெற்றியை அடைந்து விட முடியும் என்று கருதுகிறார்கள். எனவே அதை செய்கிறார்கள். முதல்ல அவங்க விளங்கணும், அதன் மூலம் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, தங்களுடைய இலக்கை வெற்றியை அடைய முடியாது. இரண்டாவதாக புரிய வேண்டிய முக்கியமான பாடம், தீய சதியின் விளைவுகள் செய்தவர்களை அது கண்டிப்பாக பாதித்தே தீரும். வலா யஹீபுல் மக்ரு ஸய்யு இல்லா பி அஹ்லி. தீய சூழ்ச்சி செய்தவரைத்தான் சாரும் என்று அல்லாஹ் சொல்வான். தீய சூழ்ச்சி செய்தவரைத்தான் சாரும். ஒருவன் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை ரோட்ல போட்டுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஒரு வகையான மனவியாதி படுத்தவனை போன்று யார் அந்த பக்கம் போறா விழுவான்னு பார்க்கலாம். அல்லது குறிப்பிட்ட தன் எதிரி வருவான், இப்ப அதுல கால் வைப்பான், விழுவான், அதை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் போட்டு விட்டு இதற்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று இரண்டு டூ வீலர்கள் முட்டிக் கொள்கின்றன. இவன் அந்த அதிர்ச்சியில் அவசரமா ஓடுறான், இவனே கால் வைக்கிறான், வழிக்கு விழுந்து விடுகிறான். இதை ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன். எப்பொழுதும் தீய சூழ்ச்சி அதை செய்தவர்களைத்தான் சார். இன்று எத்தனையோ பேர்களை நாம் பார்க்க முடியும். இன்று இந்திய திருநாட்டில் முஸ்லிம்களுக்கு எதிராக, விளிம்பு நிலை மக்களுக்கு எதிராக, சாதாரண நிலை மக்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறது, எவ்வளவு பெரிய சதி திட்டங்கள் செய்யப்படுகின்றன, எவ்வளவு கொடூரமாக, கொடூரத்தின் உச்சத்திற்கு அவர்கள் செல்கிறார்கள். மனிதனாகவே இல்லாத எவ்வளவு பெரிய அடிப்படை மனித தகுதி, மனித பண்பு இல்லாத பேச்சுகள் எப்படியெல்லாம் பேசப்படுகின்றன. ஒரு கட்டத்தில் தன் மனிதனே இல்லை என்று ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கப்படுகின்ற அளவிற்கு பேசப்பட்டாலும் இவைகளெல்லாம் ஒரு நேரத்தில் இது இவர்களுடைய தீய விளை, இவர்களுக்கே இது போய் சேரும்.
அந்த நேரத்தில் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளிலிருந்து இவர்கள் தங்களை கூட பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஏனென் இவர்கள் வீசிய அல்லது இவர்கள் மூட்டிய, இவர்கள் உருவாக்கிய அந்த விஷத்தை, அந்த நெருப்பை இவர்கள் தான் அனுபவித்து ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்படும். அல்லாஹ் அதை சொல்கிறான், وَلَا يَحِيقُ الْمَكْرُ السَّيِّئُ إِلَّا بِأَهْلِهِ. தீய சூழ்ச்சி செய்தவரைத்தான் சாரும். அது நீ அப்படியே கடந்து போய்தான் நினைச்சிடாதீங்க. நீ அடுத்தவனுக்கு தீங்கு நினைக்கிறாய், அந்த அதே போன்ற தீங்கை நீதான் அனுபவித்தாக வேண்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். வரலாறுன்னு பார்த்தோம் சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டம் குர்ஆனுடையது, ஒமா கத்தலூஹு வமா ஸலபூ வலாக்கின் ஷுப்பிஹ லஹும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் கொலை செய்யவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. அதை போன்று இன்னொருவர் அதற்கு பகரமாக ஆக்கப்பட்டார், அவரைத்தான் அவர்கள் கொலை செய்தார்கள், சிலுவையில் அறிந்தார்கள். இது இஸ்லாத்தின் நிலைப்பாடு முஃமின்களே. ஆனா யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படியாவது கொலை பண்ணணும்னு திட்டமிடுறாங்க. திட்டமிட்ட யூதர்களுக்கு சதி செயல் என்பது கைவந்த கலை, ஒரு சாதாரணமானது. அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆளையே பிடிக்கிறது என்பது அவர்களுக்கு இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் உலக அறிந்த அது ரகசியம். எவ்வளவு பெரிய வேலையும் சாதாரணமா செஞ்சுட்டு ஏப்ப விட்டுட்டு போயிடுவாங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, இதை பத்தி எங்களுக்கு என்னன்றே தெரியாதுன்னு குழந்தைகளை போன்று அப்பாவிகளாக சொல்லக்கூடிய மட்டரகமான சிந்தனையுடையவர்கள் அன்னைக்கு இந்த வேலையை செஞ்சாங்க. கடைசியில யார் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை பண்ணணும், அந்த இடத்துக்கு போகணும், இவர்தான் ஈசா அப்படின்னு சொல்லி தெரியணும், அந்த இடத்திற்கு சென்று எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்ற திட்டம். யாரை வச்சு இந்த வேலையை செஞ்சாங்கன்னு கேட்டா, யார் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நெருக்கமானவர்களோ, அவர்கள் கூடவே இருப்பார்களோ, அவர்களையே தங்களது கையாளாக மாற்றினார்கள். அவனுக்கு காசை கொடுத்து நடக்கும். இன்னைக்கும் துனியாவில தான் நடந்துகிட்டு இருக்கு. அவனுக்கு கடுமையான காசை கொடுத்து கூலிக்க அவனை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல ஒரு இடத்தில் குறிப்பிட்ட ஒரு நாளில் ஒரு மஷ்வரா, ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லப்படும். அப்ப இவன் தகவல் தெரிவிக்கிறான், இந்த இடத்துல மீட்டிங் நடக்கும், நீங்க வாங்க, அவங்கள சந்திக்க வர்ற மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உள்ள வந்ததுக்கு பின்னால அங்க உட்கார்ந்து இருப்பீங்கல்ல, அப்ப நான் ஒருத்தரை போய் முத்தம் இடுவேன், கண்ணியம் கருதி யார முத்தம் இடுறனோ அவர் தான் அவர் சோன்சோ பார்த்து அவரை நீங்க முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி. அதே போன்று சுருக்கமான சொன்னால் வரலாறு. அதே போன்று அந்த இடம், அந்த அறைக்குள் இவர்களும் வருகிறார்கள், அமர்ந்திருக்கிறார்கள். இவன் போய் யாரு, இந்த துரோகி போய் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை முத்தமிடுற மாதிரி காமிக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுவ என்ன செய்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்திற்கு உயர்த்தி கொண்டான். இவனுடைய முகத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் முகத்தை போன்று மாற்றினான். வலாக்கின் ஷுப்பிஹ லஹும். இது குர்ஆனுடைய வரலாறு. இவங்க உடனே அவனை போட்டாங்க, முடிச்சிட்டாங்க, அவனை போட்டாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா, அல்லாஹ் ஒரு கட்டத்தில் இவங்களுக்கே குழப்பம் வந்துருச்சு. நாம் கொன்றது ஈசாவாக இருந்தால் நம்முடைய அந்த துரோகி பிறண்டு எங்க காணும்? ஒருவேளை அவனைத்தான் கொண்டிருக்க மாட்டா, ஈசா எங்க காணும்? பரிமாறாத ஒமா கத்தலூ ஒமா வலாக்கின் ஷுப்பிஹ லஹும். குர்ஆன் கூறுகின்ற வரலாறு. அவன் குழப்பத்துல இருக்கான், சந்தேகத்துல இருக்கிறான். وَإِنَّ اخْتَلَفُوا فِيهِ لَفِي شَكٍّ مِّنْهُ مَا لَهُمْ بِهِ مِنْ عِلْمٍ إِلَّا اتِّبَاعَ الظَّنِّ وَمَا قَتَلُوهُ يَقِينًا بَلْ رَفَعَهُ اللَّهُ إِلَيْهِ. அல்லாஹ் ரொம்ப தெளிவா இங்க சொன்னான். அவங்க குழப்பத்துல சந்தேகத்துல இருக்கிறாங்க, உறுதியா அவங்களால சொல்ல முடியல, யார கொலை செஞ்சவன்னு தெரியல. ஆனா அல்லாஹ் சொல்ற, நான் சொல்றேன், ஈசாவை நீங்க கொலை செய்யல, அவரை நான் உயர்த்தி கொண்டேன் என்றார் சொல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டார்கள், அந்த துரோகி கொலை செய்யப்பட்டான். எவன் சதி செயல் செய்கிறானோ அவன் அந்த சதி வலையில் வீழ்த்தப்படுகிறான். இந்த இரண்டு அடிப்படை தத்துவங்களை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. இதை நம்மை பொறுத்தவரை முஸ்லிம்களுக்கு எதிராக, முஸ்லிம்களை தொடர்ந்து அடிமைப்படுத்த வேண்டும் இந்த உலகத்தில் என்று எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளையும் சதிகளையும் இந்த உலகம் செய்தாலும் இஸ்லாம் வளர்ந்தே தீரும். முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். முஸ்லிம்கள் வாழ்கின்ற வரைதான் இந்த உலகம் இருக்கும். இஸ்லாம் இருக்கின்ற வரைதான் இந்த உலகம் இருக்கும். எந்த நாயாலும் எவனாலும் இதை மாற்றி எழுத முடியவே முடியாது. இது அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்ற விதி, ரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நியதி. அதை ஒருபோதும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அப்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இவர்கள் செய்கின்ற சதி செயல்கள் அதனுடைய பின் விளைவுகளை இவர்கள் தொடர்ந்து சந்தித்தே ஆக வேண்டும் என்பது அல்லாஹ் கூறுகின்ற வசனங்களின் கருத்து. மோமின்களாகிய நமக்கு பாடம். நம்முடைய வீடுகளில் இருந்து கடைகள், வியாபார நிறுவனங்கள், நம்முடைய அமைப்புகள், அதே போன்று அதை தொடர்ந்து இந்த உலகத்தில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், நமக்கு சிலர் எதிரிகளை போன்று தெரியலாம், ஒருவேளை எதிரியாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, எதிரிகளெல்லாம் வீழ்த்தி விட வேண்டும், முடித்து விட வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் ஏற்பட முடியாது. ஒருவன் வீழ்த்தப்படுகின்ற பொழுது அதை விட இன்னொருவன் வரலாம். நீ எத்தனை பேர் நீ இது பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்?
எனவே அந்த அற்ப சிந்தனைகள் ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடாது என்பதும் இந்த வசனங்களும் ஹதீஸ் நமக்கு சுட்டுகின்றன. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல்லாஹ் மூமின்களுக்கு பொறுமையை அல்லாஹ் வழங்குவதோடு தீயவர்களின் தீய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் மூமின்களின் உயிர்களை, உடைமைகளை, பெண்களை அல்லாஹ் முழுமையாக பாதுகாப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صدق الله العظيم.